ஹாய்ங்க. தக்காளி சட்னி அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அந்த தக்காளி சட்னியை தோசைக்கல்லில் சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 4-5 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. ஸோ இவ்வளோ தான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம தோசைக்கல்லில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே மேலே போட்டுருங்க. ஸோ இப்போ தக்காளி எல்லாத்தையுமே நல்லா தோசைக்கல்லில் போட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையுமே உள்ளே சேர்த்திடுங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுருங்க. ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி பார்க்கலாம். ஸோ இப்போ அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து விடுற மாதிரி இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே வேக வைக்கணும். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், தோல்லாம் நல்லா அப்படியே சுருண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒரு கம்பியில் இல்லாட்டி ஒரு நைஃப்பில் வச்சு நல்லா குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. அந்த ஸ்மெல்லு பூண்டோட ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இதுவுமே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் நம்ம அந்த தோல் உளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது வந்து 2 சைடு வேக வச்சா மட்டும்தான் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம எல்லா தக்காளியோட தோலையுமே எடுத்துடலாம். உங்களுக்கு கூட இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பிடிச்சிட்டு கூட எடுக்கலாம். நான் ஃபோனை வச்சுட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், எல்லா தக்காளியோட தோலையுமே நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வேறு நல்லா கடையிறதுக்கு வாட்டமான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் போட்டுட்டு நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ஒரு குண்டானில் மாற்றியாச்சு. இதை வந்து மிக்சர் ஜாரில் மட்டும் அடிக்கவே கூடாது. ஏன்னா அப்போ டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ தூரம் கடைஞ்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபோனை வச்சுட்டு என்னால் எடுக்க முடியல, நான் ஃபோனை வச்சுட்டு நல்லா கடைஞ்சிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. நீங்கள் தக்காளி வந்து ரொம்ப பழமாக இருந்தது அப்படின்னா அந்த கலரு இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு பழமாக இருந்தனால இந்த கலரில் இருக்குது. இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தாராளமாக சேர்த்திக்கோங்க. அதுதான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறமா உப்பு, இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக எனக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா ஒரு 2 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. அதுவும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு தான் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சூடான சப்பாத்தி வச்சு இந்த சட்னி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்த்திங்களா, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.